வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதாவது பழைய ஓய்வூதியம் முதல் உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை, அதாவது பழைய ஓய்வூதியம் முதல் உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் வரை பட்டதாரி ஆசிரியர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் 18 முக்கிய கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. இது தகவலாக வெளியாகி இருக்குது. பார்த்திங்கன்னா அது நடந்தது என்ன, ஏன், எப்படி அப்படின்ற டீட்டெயிலாம் பார்க்கலாம். இந்த 18 கோரிக்கைகளில் ஆசிரியர்களுக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான கோரிக்கை. தற்போது நடைமுறையில் உள்ள ஓய்வூதிய ஏற்பாடுகளில் தெளிவான ஒரு முழுமையான அரசாணை மற்றும் பணப்பலன்கள் தொடர்பாக நிலவக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் பழைய ஓய்வூதிய முறையை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, 2004, 2005 மற்றும் 2006 காலகட்டத்தில் தொகுப்பூதிய முறையில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களோட அந்த ஆரம்பகால பணிக்காலத்தையும் பதவி உயர்வு மற்றும் தேர்வு நிலை போன்ற பணப்பலன்களை கணக்கிடும்போது உரிய முறையில் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா 10/3/2020க்கு முன்பு உயர்கல்வி முடித்த ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊக்க ஊதிய உயர்வை சீக்கிரமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி முக்கிய கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அதாவது உயர்கல்வி முடித்திருந்தும் அதற்கான பணப்பலன் கிடைக்காம காத்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு இது ஒரு முக்கியமான கோரிக்கையாக பார்க்கப்படுது. நான்காவது என்னன்னா, அரசாணை எண் 243 எந்த பாதிப்பும் இல்லாமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரப்பட்டிருக்குது. குறிப்பாக ஆசிரியர்களின் முன்னுரிமை மற்றும் இடமாறுதல் தொடர்பான வாய்ப்புகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதே இதனுடைய முக்கிய நோக்கமாக அவங்க வச்சுருக்காங்க. அடுத்தது 5வது, அலகு மாறுதல் அல்லது பண ஈர்ப்பு மூலம் பள்ளி கல்வித்துறைக்கு வந்த பட்டதாரி ஆசிரியர்களின் பணிமூப்பை நிர்ணயிக்கும் போது அவங்களுடைய முந்தைய பணி பின்னணி மற்றும் டிஆர்பி தரவரிசை போன்ற அம்சங்களை உரிய முறையில் அவங்க கருத்தில் கொண்டு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆறாவது என்னன்னா, கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்ற ஆசிரியர்களுக்கு ஊதிய பிடித்தம் செய்யப்பட்ட காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்பதும் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போராட்ட காலம் பணிக்காலமாக கணக்கில் வராத பட்சத்தில், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போராட்ட காலம் பணிக்காலமாக கணக்கில் வராத பட்சத்தில் சில ஆசிரியர்களின் தேர்வு நிலை, சிறப்பு நிலை மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிப்பலன்களில் தாக்கம் ஏற்படலாம் என்று அந்த கூட்டமைப்பு சுட்டி காட்டியிருக்காங்க. ஏழாவது அடுத்து என்னன்னா, கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பே விதிமுறைகளின்படி பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு தொடர்பான விதிகளில் உரிய விலக்கு அல்லது சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எட்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு முதுநிலை ஆசிரியர் பணிக்கு செல்லும் வாய்ப்பில் ஊதிய இழப்பு ஏற்படாத வகையில் பே ப்ரொடெக்ஷன் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 9வது என்னென்னா, உயர்நிலை பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை உறுதி செய்யணும் அப்படின்னும், உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு தொடர்பாக பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 10வது, EMIS உள்ளிட்ட ஆசிரியர்களின் கற்பித்தல் பணிக்கு நேரடியாக சம்பந்தமில்லாத நிர்வாக பணிகளை குறைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்காக தேவையான அளவில் AI பணியிடங்களை உருவாக்கி ஆசிரியர்களை கற்பித்தலில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 11வது, தொடக்க கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு தொடர்பான குறிப்பிட்ட அரசாணையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குது. 12வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடக்க கல்வித்துறையில் காலியாகும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் 100% பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படுவதற்கு பதிலாக, அதாவது 100%மே பதவி உயர்வில்
ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பகுதியை நேரடியாக நியமனத்திற்கும் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனால் நேரடி நியமனம் மற்றும் பதவி உயர்வு ஆகிய இரு வழிகளிலும் வந்து ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டால் மாறுதல் மற்றும் புதிய பணியிட வாய்ப்புகளை அதிகரிக்கலாம் என்பது கூட்டமைப்போட எதிர்பார்ப்பாக இருக்குது. 13வது என்னன்னா, பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நிரவல் கலந்தாய்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைச்சிருக்காங்க. அடுத்தது பதவி உயர்வுகள் நடைபெறாத நிலையில் பணி நிரவல் நடத்தினா ஆசிரியர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம் என்பது இதனுடைய பின்னணியாக இருக்குது. அதுக்கு அடுத்து பாருங்கள், 14வது என்ன சொல்லியிருக்காங்க, அதிக மாணவர்கள் உள்ள அரசு நடுநிலை பள்ளிகளில் கூடுதல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் நேரத்தை மீண்டும் குறைக்க வேண்டும் என்றும் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பணிச்சுமை மற்றும் உழைப்பூதியம் தொடர்பாக மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. 16வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 முதல் 8ஆம் வகுப்பு மற்றும் 9, 10ஆம் வகுப்புகளுக்கான ஆசிரியர் மாணவர் விகிதத்தை மாற்றி அமைச்சு மாணவர்களின் கற்றல் தரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் கூடுதல் ஆசிரியர் பணியிடங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. 17வது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர்களின் கற்பித்தல் பணியை கண்காணிக்கும் சில பணியிடங்களை முதுகலை ஆசிரியர் பணியிடங்களாக தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்து இடம்பெற்றிருக்குது அந்த 17வதுல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 18வது கோரிக்கைக்கு வந்துட்டோம். அதாவது தொடக்க கல்வித்துறையின் மாவட்ட கல்வி அலுவலகங்களில் தேவையான துணை ஆய்வாளர் பணியிடங்களை உருவாக்கணும் என்பதும் கோரிக்கையை அவங்க வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆசிரியர்களுக்கு முக்கியமாக என்ன பயன் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கோரிக்கைகள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்தால் தகுதியான ஆசிரியர்களுக்கு ஊக்க ஊதியம், பணி மூப்பு, பதவி உயர்வு, ஊதிய பாதுகாப்பு, ஓய்வூதிய பலன்கள் மற்றும் பணியிட வாய்ப்புகள் போன்ற பல்வேறு அம்சங்களில் வந்து அந்த ஆசிரியர்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2004 முதல் 2006 வரை தொகுப்பூதியத்தில் பணியாற்றிய ஆசிரியர்களின் பழைய பணிக்காலம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவர்களின் பதவி உயர்வு மற்றும் தேர்வு நிலை போன்ற பண பலன்களில் மாற்றம் ஏற்படக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து அதே நேரத்தில் இந்த 18 கோரிக்கைகளும் தற்போது அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன என்று அர்த்தம் கிடையாது. அதுக்குன்னு இவை ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மட்டும்தான். ஓகேவா? ஒவ்வொரு கோரிக்கைக்கும் அரசு என்ன முடிவு எடுக்குது, அரசாணை அல்லது அதிகாரப்பூர்வ உத்தரவு எப்போது வெளியாகிறது என்பது தான் அடுத்த முக்கியமான விஷயமா இருக்குது. எனவே ஆசிரியர்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓய்வூதியம், அதாவது 2004 to 2006 தொகுப்பூதிய காலம் வந்து ஊக்க ஊதியம் மற்றும் பதவி உயர்வு தொடர்பான விஷயங்களில் அதிகாரப்பூர்வ அரசாணை வந்து வெளியாகிறதா என்பதை தொடர்ந்து நம்ம வந்து கவனிச்சுக்கணும். இந்த 18 கோரிக்கைகளில் உங்களுக்கு எந்த கோரிக்கை வந்து மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மேலும் வந்து நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் இது மாதிரியான டிஆர்பி அது மட்டும் இல்லை டெட் சம்மந்தமான அப்டேட்ஸ், நீட் எக்ஸாம் இது மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்து ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை காமன் எக்ஸாமுக்கான நோட்ஸ் எல்லாமே, டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் ஆகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா தான் நிறைய பேர்த்துக்கு இந்த நியூஸ் வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.